நான் சொன்ன மாதிரி போலீஸ் போயிட்டாங்க. என்னண்ணா சொல்றீங்க? வெளியே போலீஸ் நினைச்சா? அண்ணே போயிட்டாங்களாண்ணே? அண்ணே ஏன் போனாங்க? அதான் மீட்டிங் கேன்சல் ஆயிடுச்சுல்ல. அண்ணே அது அவனுங்களுக்கு எப்படின்னா தெரியும்? அதான் நானும் சொல்லிட்டேன், நீயும் சொல்லிட்டிய. என்னண்ணே ஒரே குழப்பமா இருக்கு. நாம இங்கதானே பேசிட்டு இருக்கோம், அது அங்க இருந்த போலீஸ்க்கு எப்படி தெரிஞ்சது? வேற யாரு? கபிலன் தான். வாட்? நானா? வர்மா நான் என்ன பண்ணேன்? நீ ஒண்ணும் பண்ணல கபிலா. ஆனா வர பிரச்சனை எல்லாம் உன்னாலதான் வந்து சேருது. வர்மா அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? என்னோட சிச்சுவேஷன் அப்படி அமைஞ்சிருது. சில நேரத்துல என் சிச்சுவேஷனும் அப்படி அமைஞ்சிரு. எப்படி? வர்மா என்ன? வர்மா கண்ணை இறக்கு. இறக்கு வர்மா. என்ன பண்ற நீ? வர்மா இறக்கு வர்மா. என்ன வர்மா பண்ற? வர்மா என்ன ஒண்ணும் பண்ணிடாத, இறக்கு. அண்ணே இந்த பெரிய இடத்து பசங்களை கூட வச்சிருந்தாலே இதான பிரச்சனை. அதனால டேய் நேரம் பார்த்து கோத்து விடுறியா? டேய் நானாடா மாட்டி விடுறேன்? என்ன மீறி ஒண்ணு நடக்கும் போது நான் என்ன பண்ண முடியும்? உனக்கு தெரியாது வர்மா. இங்க பாரு, நான் உனக்கு எப்பவும் விசுவாசமா தான் இருக்கேன். வர்மா ப்ளீஸ் வர்மா, கண்ண கீழே இருக்கு வர்மா, பயமா இருக்கு. அண்ணே போட்டு விடுன, இவனால என்னைக்குமே நமக்கு பிரச்சனை தான். டேய் ப்ரூஸ்லி, வர்மா ப்ளீஸ் வர்மா, ப்ளீஸ் 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 வர்மா, உன் கால்ல வேணாலும் விடுற வர்மா, ப்ளீஸ் ப்ளீஸ். அண்ணே எதுக்கு நான் யோசிச்சுக்கிட்டு முச்சு உன்ன? வர்மா வேணாம் வர்மா, முடிச்சுட்டா போச்சு. சொன்னா கேளு. கொஞ்ச நாளாவே எனக்கு டவுட் இருந்துச்சு. இவனாலதான் போலீஸுக்கு நம்மளுடைய ஆக்டிவிட்டிஸ்லாம் தெரியுதுன்னு. இன்னைக்குதான் கன்ஃபார்ம் பண்ண. ட்ரைட்டர். ஏய் எதடா எர்ரா, அத ஓபன் பண்ணு. ஓபன் இட். பக். இட்ஸ் a bug. சைரன் மாதிரி இவனை கூடவே வச்சுக்கிட்டு சுத்திட்டு இருந்திருக்கேன். இன்னும் கொஞ்ச நாள் விட்டுருந்தா இவனை வச்சு போலீஸ் என்ன பிடிச்சிருப்பாங்க. எனக்கு ஒரு சந்தேகம் இருந்துச்சு. அதுக்காக இத்தனை வருஷம் கூடவே இருந்தா போடுவியா? போடுவேன். டேய், வர நீயும் நான் சொல்றத கேட்காம நீயா ஒண்ணு பண்ணிக்கிட்டு ஓவரா முரண்டு பிடிச்சிட்டு இருக்க. எல்லாமே ஒரு லிமிட் வரைக்கும் தான். அது தாண்டிச்சு பார்த்தல, this is what will happen. இல்ல வர்மா, நான் எதுவும் பண்ண மாட்டேன். நீ சொல்றத கேட்டு கரெக்டா நடந்துக்கிறேன். நடக்கணும் இல்ல? டேய், ஒன்ன மட்டும் இல்லடா, உன் முன்னாடியே உன் மொத்த குடும்பத்தையும், ஏன் உங்க அக்கா, உன் பொண்டாட்டி எல்லாரையும் சேர்த்து போட்டு தள்ளுவேன். கடைசி ஒன்ன கொல்லுவேன். என்னங்க, உங்களுக்கு காபி வேணுமா? கபிலன் இங்கதான் இருக்கானா? தெரியலையே.
போச்சு இது? இப்ப என்னதான் பண்றது? ச்சே, இப்படி அசால்ட்டா இருந்திருக்கும். என்ன இதுல வாய்ஸ் கேக்குது? இதை யோசிக்காம நாம வர பேசி தொலைச்சிட்டோம். ஐயோ, இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே. சிவா அண்ணனும் அண்ணியும் அவங்க ரூம்ல பேசுறது இதுல கேக்குது. அப்போ அவங்க ரூம்ல இல்லாத நேரமா பார்த்து அவங்க ரூம்ல அவங்களுக்கே தெரியாம யாரோ மைக் வச்சிருக்காங்க. அக்கா அக்கா என்ன என்ன இங்க விஷயம்? பாருங்க, சிவா அண்ணன் ரூம்ல யாரோ மைக் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அவங்க பேசிட்டு இருக்கறத ஒட்டு கேட்டுட்டு இருக்காங்க. கண்டிப்பா சந்தர்ப்பம் வரப்ப நான் இப்படி நடந்துக்கிட்டதுக்கு அக்கா கிட்ட மன்னிப்பு கேட்க தான் போறேன். சிவா, ஐலி, இங்க வாங்க. என்னாச்சு? அக்கா நம்ம 2 பேரையும் கூப்பிடுறாங்க. தெரியலையே, வாங்க போய் பார்க்கலாம்.